ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பக்கடா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாமே 1/4 டீஸ்பூன் தான். தாளிப்பு வந்து நல்லா பொரியட்டும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ வந்து 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து தோல் வந்து நல்லா கலர் மாறணும், அப்போ தான் நல்லா வதங்கிட்டுன்னு அர்த்தம். இப்போ வதங்கிட்டு இப்போ வந்து ஒரு ஆப்பிள் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஒரு 6-7 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன டீஸ்பூன்னால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ எடுத்து பார்ப்போம். செம்மையாக கொதிக்குதுங்க, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. இப்போ வந்து அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதையும் மூடி வச்சு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்த்தோன்னே உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சுங்க. இப்போ பக்கடாவை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பக்கடா குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.